ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அன்பான கரமும் உங்களை ஆசீர்வதித்து அவர் கிருபை உங்களை தொடர்ந்து காத்து கொள்ளும்படி உதவி செய்வாராக. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனிப்போம். வேதம் இப்படி சொல்லுகிறது. அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுகிறதும் இல்லை. தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான வாக்கு தத்தம். தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், உன்னதமானவர் ஒரு மனுஷனோடு இறங்கி வந்து பேசுகிறவர். எத்தனை ஆச்சரியம், எத்தனை பெரிய பாக்கியம் அது. யோசுவா என்கிற ஒரு தேவ மனிதனோடு தேவன் இறங்கி வந்து பேசுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுகிறதும் இல்லை. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களோடு கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு உண்மையான சத்தியமான வார்த்தை. எல்லாரும் கைவிடலாம், நீங்கள் நம்பினவர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம், உங்களுக்கு ஆதரவாக இருந்தது ஒருவேளை உங்களை விட்டு மறைந்து போகலாம். ஆனால் அன்பு இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுகிறதும் இல்லை. In any situation, in any circumstance, I will never leave you nor forsake you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை அறிந்தவர்களுக்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு அற்புதமான வாக்கு தத்தம், உங்களுக்கு உறுதிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. நான் உன்னை கைவிடுகிறதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. தைரியம் கொள்ளுவோம், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடினமான பாதைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், இருளாய் தோன்றுகிற நேரங்கள் கர்த்தர் கைவிடுகிறதில்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. வேதத்தில் அநேக வார்த்தைகள் அதை சார்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். அவர் தமது பரிசுத்தவான்களை கை விடுகிறதில்லை. யாரை தேவன் கைவிட மாட்டார், யாரை விட்டு விலக மாட்டார். வேதம் சொல்லுகிறது, தமது பரிசுத்தவான்களை அவர் கைவிடுகிறதில்லை. ஊழியம் செய்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், என்றைக்கும் காக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் அந்தகார கிரியைகள் உண்டு, பொல்லாத சத்துருவின் கிரியைகள் உண்டு, மாய்மாலங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. எந்த சூழ்நிலையிலேயும் அவர் பரிசுத்தவான்களை கை விடுகிறதே இல்லை. தைரியம் கொள்ளுவோம். உங்கள் வழிகளை தேவன் செவ்வைப்படுத்தி உங்களை எப்பொழுதும் காத்து கொள்ள அவர் உண்மையுள்ளவர். நீங்கள் அறியாத கண்ணிகள் உங்களுக்கு முன்பதாக பின்பதாக வைக்கப்பட்டு இருக்கலாம். நீங்கள் அறியாத குழிகளை வெட்டி வைத்திருக்கலாம். என்றைக்கும் காக்கப்படுவார்கள். உங்கள் பாதங்களை அவர் காப்பார், உங்கள் ஆத்துமாவை அவர் காப்பார், உங்கள் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார் என்று எழுதியிருக்கிறது. எத்தனை உண்மை. அவர் பரிசுத்தவான்களை கைவிடுகிறதே இல்லை. யாரை பரிசுத்தவான் என்று வேதம் சொல்லுகிறது? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவினுடைய சிலுவையில் அவர் கொடுத்த மீட்பை நம்பி அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய பரிசுத்தவான்களாக வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை உங்கள் இரட்சகராக உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற போது, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படுகிற போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
தம்முடைய பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் உங்களை மாற்றி அவர் காப்பாற்றுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாளும் கைவிடப்படுகிறதில்லை. ஆனால் துன்மார்க்கருடைய சந்ததியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அறுப்புண்டு போம், அறுப்புண்டு போம். தேவன் பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார், கைவிடுகிறதே இல்லை. அது மாத்திரமல்ல, சங்கீதத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். யாரை தேவன் கைவிட மாட்டார்? There is another category of people whom God will not leave nor forsake. They are those who seek him diligently. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் எதையெல்லாமோ தேடி எங்கெல்லாமோ ஓடுகிறார்கள். சமாதானத்தை தேடி, விடுதலையை தேடி, ஆசீர்வாதத்தை தேடி, பணத்தை தேடி, பொருளாதாரத்தை தேடி இன்னைக்கு ஓடுகிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அதிகாலையில் எழுந்திருப்பார்கள், கடைசி இரவு எவ்வளவு நேரம் கழித்து வர முடியுமோ வருவார்கள். அவள் வாழ்நாளெல்லாம் தேடி கொண்டிருக்கிறார்கள். தேடி தேடியும் அநேகர் இன்றைக்கு பல காரியங்களை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள், கிடைக்காமல் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களை, those who seek him, வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் அவரை தேடினோமாகில் அவரை நமக்கு காணப்படுகிற தேவன். Let us seek God. வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். shall be added unto you. ஆம் பிரியமானவர்களே, முதலாவது எதை தேட வேண்டும்? எழுந்ததுமே சிலர் பேப்பரை தேடுவார்கள், காஃபியை தேடுவார்கள். பிரியமானவர்களே, தேவனை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. ஆச்சரியமான உதவிகளை அனுப்புகிற தேவன். அன்எக்ஸ்பெக்டட். அநேக முறை அநேக தேவ பிள்ளைகள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், தேவன் தமது தூதர்களை அனுப்பி இருக்கிறார் உதவி செய்ய. திக்கற்று போய், பயந்து போய், புரியாத இடங்களிலே, தெரியாத பாதைகளிலே நிற்கிறவர்களுக்கு கர்த்தரை தேடி புறப்படுவார்கள். அந்த நேரத்தில் தேவன் தமது தூதர்களை அனுப்புகிறதாக அநேகர் சொல்லியிருக்கிறார்கள். என் வாழ்க்கையிலும் நான் பார்த்திருக்கிறேன். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. அவரை தேடுவது என்றால் என்ன? வேதத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் வசனங்களை தேடி பாருங்கள். சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ். என்னை குறித்து சொல்லுகிறவைகள் அவைகளே. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள். உங்கள் சூழ்நிலைக்கு நெருக்கம்தான், தேவைதான். ஆனால் அந்த சூழ்நிலையிலே என்ன வார்த்தையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று வேதத்தை தேடுங்கள். உலகத்தில் மனுஷருடைய உதவியை தேடி ஓடுகிறதை பார்க்கிலும் முதலாவது தேவனுடைய வார்த்தையை, தேவனை தேடுவது மிகச் சிறந்தது. அப்படி தேடுகையில் நீங்கள் கைவிடப்படுகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Seek the scriptures. வேத வசனத்தை தேடுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் ஆறுதலான வார்த்தைகள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை நம்பி பண்ணின வசனத்தை நினைத்தருளும். வாசிக்கிற போது சில நேரங்கள் நம்முடைய இருதயத்தை சில வார்த்தைகள் தொடுகிறது. நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்படிய தேவன் அந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய உள்ளத்தை தொடுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஒரு சில வார்த்தைகள் என்னை நம்ப பண்ணினீரே, அதை நினைத்தருளும். God is faithful for you. தேடுகையில் நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுகிறதில்லை. தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். நாகும் 1:7 சொல்லுகிறது, தேவன் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். God knows you. பயப்படாதிருங்கள், அவர் உங்களுக்கு அடைக்கலம் கேடகமாக நிற்கிறவர். அவர் நியாயத்தை விரும்புகிறவர். தம்மை தேடுகிறவர்களை அவர் கை விடுகிறதே இல்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். They will keep trusting the Lord. காரணம், அவர் கைவிடுகிறதில்லை. அடுத்ததாக எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடுகிறதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அற்புதமான ஒரு வார்த்தை. தேவன் யாரை கைவிடுகிறதில்லை? பண ஆசை இல்லாதவர்களாய் போதும் என்ற மனதோடு இருக்கிறவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை. இன்றைக்கு அநேக கொலைகள் ஏன் நடக்கிறது? அநேக வஞ்சகங்கள் ஏன் இந்த உலகத்தில் நடக்கிறது? கவனித்து பாருங்கள். பண ஆசை, பொருளின் மேல் ஆசை, தகாத ஆசை. பணம் தேவைதான், ஆனால் பணம் ஆசை ஒன்று தேவையில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. Some people crave for more and more and more. அது திருப்தியே அடைகிறதில்லை. எவ்வளவு இருந்தாலும் இன்னும் அபகரிக்க வேண்டும் என்று அவங்க உள்ளம் எப்பொழுதும் தவறான யோசனைகளுக்குள்ளே போகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறதை பாருங்கள், அவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் அவரை நம்பி இருக்கிற போது, உங்கள் தேவைகளுக்கு அவரையே நோக்கி பார்க்கிற போது, நீங்கள் இருக்கிறவைகள் போதும் என்ற ஒரு மனநிலை வருகிற போது, தேவன் என் தேவைகளை பார்த்து கொள்ளுவார் என்று அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது, உங்கள் அன்றன்றைக்கு வேண்டிய தேவைகளை நிச்சயமாக கர்த்தர் தருவார். காரணம், வேதம் சொல்லுகிறது, அவர் கைவிடுகிறதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. God is faithful. பண ஆசை மிக மோசமானது. வேதம் சொல்லுகிறது, அது பாதாளம் வரைக்கும் போகும், நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடும். அநேகர் தங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். ஏன் தெரியுமா? பேராசை, தவறான ஆசைகள். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் கைவிட மாட்டார். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை, தம்மை தேடுகிறவர்கள் கைவிடுகிறதில்லை, போதுமென்ற மனதோடு இருக்கிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை நம்பி உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திக்கிறவர். ஒருவர் கூட கைவிடப்படுவதில்லை அப்பா. அந்த ஏழை தாய் கைவிடப்படுவதில்லை ஆண்டவரே, அந்த விதவை கைவிடப்படுவதில்லை, இந்த வாலிபன் கைவிடப்படுவதில்லை. தகப்பனே, இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் நீ சொன்னி திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தகப்பனே, மனம் இறங்குகிற தேவன், உம்முடைய பரிசுத்தவான்கள் நீர் கைவிடுகிறதே இல்லை. ஒவ்வொருடைய கையும் பிடித்திருக்கிறீர் என்பதை அவர்கள் காணச் செய்யுங்க. வழி நடத்துகிறீர் என்பதை அவர்கள் காணச் செய்யும். இன்றைக்கும் அவருடைய தேவைகள் சந்திக்க நீர் போதுமானவர். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீர். இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. இன்றைக்கு அவங்க சகாயம் வருகிறது. இன்றைக்கு உதவி பரத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு உம்முடைய தொடுதல் வருகிறது. இன்றைக்கு உம்முடைய விடுதலை அவர்களுக்கு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையான பிரசன்னம், அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், பலப்படுத்தட்டும். இன்றைக்கு ஆரோக்கியம் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நன்மை வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை போதும் அப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே நீர் கை விடுகிறதும் இல்லை, விலகுவதும் இல்லை. ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்கும். உம்முடைய அன்பு கரங்கள் அமரட்டும். திருமணம் ஆகவில்லையே என்று ஏங்குகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணங்கள் வாய்க்கட்டும். நன்மை செய்கிற தேவன் நீர். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திருமணமாகி குழந்தை இல்லையே என்று கலங்குகிற ஆண்டவரே, சகோதரருடைய கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். நீர் அற்புதங்களை செய்கிறவர். உம்முடைய ஆதரவை விளங்க பண்ணும். தகப்பனை, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உடைய பரிசுத்தவான்கள் நீர் கைவிடுகிறது இல்லையே. பாதுகாப்பீர், வழி நடத்துவீர், ஜெயத்தை தருகிறீர். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.